தமிழகத்தில் வயதானோர் கட்சி என்றால் காங்கிரஸ் என்பார்கள். இப்போது அதிமுகவும் இணைந்திருக்கிறது. அது எப்படி என்கிறீர்களா? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் வெல்வோம் என திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் முழங்கி வருகிறார். ஆனால் 2026இல் திமுகவுக்கு மரண அடி காத்திருக்கிறது என அதிமுக, பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பதிலடி கொடுக்கின்றன. தமிழக அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி இப்போதே மும்முரமாக இயங்க துவங்கிவிட்டது. நடிகர் விஜய் சட்டமன்ற தேர்தலில் களம் காணப் போகிறார் என்கிற தகவல் வலுவாக அடிபடுகிறது. அதே நேரம் திமுகவில் உதயநிதி அதிரடியாக துணை முதல்வர் ஆக்கப்பட்டார். அடுத்து தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை அறிவித்து தன்னுடைய கொடியை ஒரு வழியாக நடிகர் விஜய் பறக்க விட்டிருக்கிறார். இந்த நிலையில் தமிழக அரசியலில் அவரை முன்னிறுத்தியும் காய் நகர்த்தல்கள் நடக்கின்றன. 2026 தேர்தலில் உதயநிதி முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படலாம். அப்படி இருக்க அதிமுகவின் கதி என்னவாகும் என்கின்ற கேள்விகளும் எழுகின்றன. திமுகவுக்கு என்றைக்குமே மாற்று என்று சொல்லப்படும் அதிமுக இந்த சூழலை எப்படி பயன்படுத்தி கொள்ளப் போகிறது என்ற கேள்வியாக எழுந்து நிற்கிறது. ஆனால் இப்போதைய சூழ்நிலையில் திமுகவுக்கு மாற்றாக அதிமுக இல்லை என்று அதிமுக தொண்டர்கள் கவலையோடு சொல்லும் நிலையில்தான் அதிமுக இருக்கிறது. அதிமுகவை விட்டு பிரிந்தவர்கள், விரட்டப்பட்டவர்கள் என அனைவரையும் ஒருங்கிணைத்து பலம் பொருந்திய கட்சியாக அதிமுகவை மாற்ற வேண்டும் என்று அக்கட்சியில் இருப்பவர்கள் பேசுகின்றனர். இந்த நிலையிலும் தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்திக் கொள்வதுதான் குறியாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்று உட்கட்சியிலேயே குமுறல்கள் கேட்கின்றன. அதிமுகவை நிறுவிய முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் மனைவியும் தமிழகத்தின் முன்னாள் முதல்வருமான வி.என். ஜானகியின் நூற்றாண்டு விழா சமீபத்தில் சென்னையில் உள்ள வானகரத்தில் அதிமுக சார்பில் நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை திறமையாக நடத்தி முடித்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி என்று அவருடைய விசுவாசிகள் சொல்லி கொண்டாலும் கட்சிக்குள்ளேயே விமர்சனங்கள் நீடிக்கின்றன. இந்த நிகழ்ச்சியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை யாராலும் அழிக்க முடியாது என்றார். அதுக்கு தான் நீங்க இருக்கிறீர்கள் என்பதுதான் கட்சிக்குள்ளேயும் கட்சிக்கு வெளியேயும் பலரின் மைண்ட் வாய்ஸ் என்பதாக இருக்கிறது. ஏஐ தொழில்நுட்பம் மூலம் எம்ஜிஆர் பேசுவது போன்ற வீடியோ ஒன்று அந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பட்டது. அதில் அன்பு தம்பி எடப்பாடி பழனிசாமி நேர்மையான பொது வாழ்வாலும் தன்னுடைய உழைப்பாலும் விசுவத்தாலும் இன்றைக்கு நம்முடைய கட்சியின் பொது செயலாளராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கின்ற நேரத்தில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி என்று எம்ஜிஆர் கூறுவதை போல் அது உருவாக்கப்பட்டு இருந்தது. இதை வைத்துதான் கட்சியை விட தன்னையே முன்னிறுத்தி கொள்கிறார் எடப்பாடி. தன் நாற்காலியை காப்பாற்றிக் கொள்வதே காலத்தை ஓட்டிக் கொண்டிருக்கும் எடப்பாடி அரசியல் கோதாவில் தீவிரமாக இறங்கவில்லை என்று குமரர்கள் கட்சிக்காரர்கள் சமீப காலங்களில் அதிமுகவின் கள ஆய்வு குழு கூட்டங்களில் நடைபெற்ற கோஷ்டி மோதல்கள் எடப்பாடியின் தலைமைக்கு பெரும் அடியாக விழுந்திருக்கின்றன. திருநெல்வேலி நடைபெற்ற கள ஆய்வு கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி முன்பாகவே கோஷ்டி மோதல் எழுந்தது. மதுரையில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன் மற்றும் செல்லூர் ராஜு முன்பாக கோஷ்டி மோதல் வெடித்தது. செல்லூர் ராஜுவின் மாவட்ட செயலாளர் பதவிக்கு எதிராக கேள்விகள் எழுப்பப்பட்டதன் விளைவாக தான் மோதல் நடைபெற்று இருக்கிறது. பின்னர் அது பூசி முழுகப்பட்டு விட்டது. கள ஆய்வு தொடங்கப்பட்ட தன் நோக்கமே களத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றன, அவற்றை எப்படி களைய வேண்டும், கட்சியின் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பவர் யார் என்பதையெல்லாம் ஆய்வு செய்வதற்காக தான். அப்படி இருக்கையில் செல்லூர் ராஜு போன்ற பெரிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் மீது எந்த கேள்வியையும் முன்வைக்க முடியாது. அப்படி இருக்க அதிமுக கட்சி எப்படி காப்பாற்றப்படும், வளர்க்கப்படும் என்று தொண்டர்கள் புலம்புகிறார்கள். இது போன்ற மோதல்கள் வெளிப்படையாகிவிட்ட நிலையில் தலைமை பொறுப்பை எடப்பாடி சரியாக கையாள்கிறார் என்பது குறித்த பேச்சுகள் ஓட ஆரம்பித்து விட்டன. இதை பற்றி பேசும் கட்சியின் சீனியர்கள் சிலர் அரசியல் கட்சிகள் அனைத்தையும் இளைஞர்கள் ஈர்க்க என்னென்ன செய்ய வேண்டுமோ அவற்றையெல்லாம் செய்கின்றனர்.
நாம் தமிழர் கட்சியின் சீமா இளைஞர்கள் குறிவைத்து தன்னுடைய உரைகளை நிகழ்த்தி வருகிறார். பாஜக தனது கட்சியின் சீனியர்கள் ஓரம் தள்ளிவிட்டு அண்ணாமலை யூத் ஐகான் என முன்னிறுத்திவிட்டது. திமுகவின் உதயநிதி இளைஞர்கள் முகமாக முன்னிறுத்தப்படுகிறார். இந்த வரிசையில் இன்றைய இளைஞர்கள் ஒரு பகுதியினரை தன் ரசிகர்களாக கொண்டுள்ள விஜயின் ஆயுதமை இளைஞர்கள் ஆக தமிழக அரசியல் கட்சிகள் இளைஞர்களை ஈர்ப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து வரும் வேளையில் எதிர்க்கட்சியான அதிமுக அதற்காக எதையும் செய்யவில்லை. இந்த முக்கிய பிரச்சனையை முன்னிறுத்தி தான் அதிமுகவில் புதிய பொறுப்புகள் கொண்டு வர முடிவெடுக்கப்பட்டது. ஒவ்வொரு பூத்துக்கும் 9 புதிய பொறுப்புகள் உருவாக்கப்பட்டு அவற்றில் 3 பெண்கள் கட்டாயம் இருக்க வேண்டும். இப்பொறுப்புகளில் உள்ளோர் 40 வயதுக்கும் குறைவானவர்கள்தான் இருக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் அதிமுகவின் 45க்கு குறைவான விரல் விட்டே எண்ணி விடலாம் என்று சொல்லி அதிர்ச்சி கிளப்புகிறார்கள். ஆம், அதிமுக இன்றைக்கு எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தை போலதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. மற்ற கட்சிகள் போல இளைஞர்கள் ஈர்க்கும் கட்சி தலைமையும் பெரிதாக எதையும் செய்யவில்லை. இது சமூக வலைதளின் காலம். அனைத்து கட்சிகளும் சமூக வலைதளங்கள் தங்களது கட்சியை முன்னிறுத்தி பரபரான வேலை பார்த்து கொண்டிருக்கின்றன. இந்த வேளையில் அதிமுகவின் சமூக வலை பங்களிப்பு சொல்லிக் கொள்கிற அளவில் எதுவும் இல்லை. இப்படி இருந்தால் இளைஞர்களின் ஓட்டு எப்படி கட்சிக்கு கிடைக்கும்? எதிர்காலத்தில் கட்சியின் தொண்டர்கள் எப்படி உருவாவார்கள் என்று கேள்வி வீசுகிறார் அந்த சீனியர்கள். இந்த விஷயம் பற்றி பேசும் அரசியல் விமர்சகர்கள் திமுகவுக்கு சமபல எதிரி நாங்கள் தான், என்றைக்குமே அதற்கு மாற்று நாங்கள் தான் என சொல்லிக்கொள்ளும் அதிமுக 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள என்னென்ன வியூகங்களை வகுத்திருக்கிறது என்பது கட்சியினருக்கு கூட தெரியவில்லை. பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று எடப்பாடி உறுதியாக அறிவித்துள்ள இந்த நிலையில் வேறு வலுவான கூட்டணி அமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்காக அவர் இறங்கி வேலை செய்ய வேண்டும். அனைத்து கட்சியினரும் கலந்து கொள்கிற விழாக்கள் போராட்டங்கள் என்று பங்கேற்று நட்புறவு பாராட்ட வேண்டும். பொதுவான பிரச்சனை ஒருமித்த கருத்தை முன்வைக்க வேண்டும். இப்படியெல்லாம் கூட்டணி கட்சிகள் ஈர்ப்பதன் வழியாக மட்டும்தான் அதிமுக வெற்றியடைய முடியும் என்று சொல்லும் அந்த அரசியல் விமர்சகர்கள் மகாராஷ்டிரா தேர்தலில் பாஜக அமோக வெற்றி பெற்றதையும் சுட்டி காட்டுகிறார்கள். மிகப்பெரிய வெற்றிக்கு முக்கிய காரணமே பாஜக அமைத்த பிபிஏ கூட்டணிதான். பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் அதன் பிரதான எதிர்க்கட்சியின் காங்கிரஸுக்கு மட்டும் செல்லாமல் உடைத்ததுதான் பாஜகவை வெற்றி பெற செய்திருக்க. இது தமிழகத்திற்கு பொருந்தும். திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அதிமுக மட்டுமின்றி தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி, பாஜக என பிரிவதால் வலுவான கூட்டணி இல்லை என்றால் அது திமுகவுக்கு சாதமாகிவிடும். இந்த கள நிலவரத்தை உணர்ந்து அதிமுக கூட்டணி வலுப்படுத்தினால் மட்டுமே 2020 வெல்லவோ அல்லது டஃப் ஃபைட் கொடுக்கவோ முடியும் என்கிறார்கள். இப்படி தமிழக அரசியல் களம் இருக்கிறது. ஆனால் எடப்பாடி தன் பதவியை காப்பாற்றி கொள்ளும் முயற்சியில் தான் இருக்கிறார். இவர் இப்படியே போனால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு 3ஆம் இல்லை 4ஆம் இடத்திற்கு அதிமுக தள்ளப்படும் என்கிறார்கள் தமிழக அரசியலை நோக்குபவர்கள். இதனை தடுக்க என்ன செய்ய போகிற எடப்பாடி? மீண்டும் இன்னொரு தகவலோடு சந்திக்கிறேன். வணக்கம்.